வாழ்க வளமுடன். மன அமைதின்றது இருக்கான்னு நம்மக்கிட்ட யாராவது கேட்டால் கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லுவோம். அது உண்மையான அமைதியான்னு கேட்டால் அதுதான் இல்லை. இப்போ நம்மளுடைய மன அமைதின்றது ஏதோ ஒரு ஆசை நிறைவேறும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. உதாரணத்துக்கு ஒரு பொருளே எடுத்துக்கோங்க. அந்த பொருள் மேலே ஆசை இருக்குது, அது நமக்கு திடீர்னு ஏதோ ஒரு வகையில் கிடச்சிருச்சு. கிடைச்சோன்னே நம்மளுடைய மனம் அமைதி அடைஞ்ச மாட்டம் தெரியலாம். திடீர்னு ஒரு நாள் அந்த பொருள் நம்மளை விட்டு போயிடுச்சு. அப்போ நம்மக்கிட்ட இருந்த மன அமைதியும் போயிடும். இது உண்மையான அமைதியான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏன்னா உண்மை அப்படின்னா என்றைக்குமே நிலைக்கக்கூடிய ஒன்று. இப்படி சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல வரதுக்கும் போகிறதுக்கும் உள்ள ஒரு நிலை அப்படின்றது நிலையற்ற உண்மையற்ற ஒரு தன்மை. அது உண்மையான அமைதியாகவும் இருக்காது அப்படின்றத சித்தர் பெருமக்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த மனம் அப்படின்றதுல உருவாகக்கூடிய ஒன்று தான் ஆசை. இந்த ஆசை அப்படின்றது நமக்கு நிறைவேறும் போது நமக்கு ஒரு நிறைவு, அதையே மன அமைதின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பொருள் இங்கே கிடைச்சா வரக்கூடிய நிறைவுலையே கொஞ்ச நேரம் அல்லது கொஞ்ச காலம் கிடைக்கக்கூடிய அமைதின்றதே நமக்கு சுகமாக இருக்குது அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு செல்வத்தின் நிறைவு அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கும்போது நிலைக்கக்கூடிய ஒரு உண்மையான அமைதி நம்மக்கிட்ட நிறையும் போது அந்த ஒரு இன்பம் எப்படி இருக்கும்? அதுதான் பேரானந்த நிலை. உதாரணத்துக்கு காலையில் நாம் எந்திரிக்கிறோம். எந்திரிக்கும் போது ஆற்றல் மிக்க நிலையில் தான் இருக்கும். அன்னைக்கு முழுக்க ஏதோ உருப்படியான காரியங்களையே செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. இரவு நிம்மதியாக தூங்குவோம். அந்த மனம் அமைதியோட அந்த படுக்கைக்கு போகும். அன்னைக்கு எந்த ஒரு வேலையும் நமக்கு சரிவர ஆகலைன்னா படுக்க போனாலும் மனம் அமைதி இருக்காது, தூக்கமும் வராது. இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிக்கும் போது நம்மளால் சம்பாதிக்க முடியாத ஒரு செல்வத்தை இந்த மனம் இடக்கலை பிங்களை அப்படின்றத இணைச்சி, அதாவது உடல் உயிர் அப்படின்றத இணைச்சி சுழுமுனையின் பயணத்தில் மனம் ஒன்றும் போது கிடைச்ச செல்வமான அந்த மன ஆற்றலை அன்னைக்கு முழுக்க நாம் செலவு பண்ணி ஏதோ ஒரு இயக்கங்களில் இயக்கி அதை காலி பண்ணதில் கிடைச்ச ஒரு அமைதியே நமக்கு தூக்கத்தை தருதுன்னா, இந்த மனம் அப்படின்றது செலவாகாத அளவு உடல் உயிரோட இணைச்சி உயிரின் இயக்கத்துக்கே அதை பயன்படுத்தி அந்த இயக்கத்தை இன்னும் சீராக்கி இந்த செல்வம் அப்படின்றது குறையாது நிறையக்கூடிய தன்மை அப்படின்றதுல நிலைக்கக்கூடிய சித்தர்களின் அமைதி எப்படி இருக்கும், ஆனந்தம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் எண்ணங்களுக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த எண்ணங்கள் அப்படின்ற ஒன்று உருவாகும் போதே இந்த உயிர்னால் இயங்கக்கூடிய உருவான ஆற்றல் அப்படின்றது இங்கே அழியுது, குறையுது. இந்த மனம் அப்படின்றது மறையுது. ஆனால் எண்ணங்கள் உருவாகாமல் இருக்கும்போது மனம் அப்படின்றது இந்த பிரபஞ்ச இருப்போட இணையுது. ஸோ இருக்கும் அனைத்தையும் உணரக்கூடிய தன்மை, உன்னதத்தில் பயணப்படக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல விரும்பினேன். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். புரியாட்டினா கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரும்பவும் புரிய வைக்க முயற்சி செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உண்மையான அமைதியை உங்ககிட்ட கொண்டு வரதுக்கான முயற்சிகளை எடுக்க வாழ்த்திக்கிறேன்.